வணக்க மக்களே, சற்று முன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? அதாவது தனி அணி ஓபிஎஸ், டிடிவி தினகரன் மற்றும் தானா மலேசியாவில் கூட்டணியை உறுதி செய்த தமிழக வெற்றிக் கழகர் விஜய் அவர்கள். வாங்க வீடியோவை மூலமாக்கலாம். அதாவது மலேசியாவில் நடைபெற்று வரும் ஜனநாயக படத்தின் இசை வெற்றி விழாவில் தான் தாவைக்கா கூட்டணி தொடர்பான விஜய்க்கு ஒரு சூசகமாக பேசி வந்தாராம். அந்த வகையில்தான் அவர் கூறியதாவது, நான் எப்போதும் தனியாக வந்திருக்கிறோம் என்ற கேள்வியெல்லாம் எழுப்பிய விஜய் 33 ஆண்டுகளாகவே அணியாகத்தான் வந்திருக்கிறோம் என்று கூறியுள்ளாராம். இதனால்தான் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோருடன் கூட்டணி அமைப்பது உறுதி என்ற பேச்சுக்கள் எல்லாம் தொடங்கியிருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. அதாவது நடிகர் விஜய் நடித்துள்ள ஜனநாயக படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் தான் மலேசியாவில் ஒரு பிரம்மாண்டமாக நடைபெற்று வந்தது. அதாவது புக்கிட் ஜுமில்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற இந்த ஜனநாயக இசை வெளியீட்டு விழாவில் இயக்குனர் அட்லி, லோகேஷ் கனகராஜ், நெல்சன், பூஜா, மம்தா, பைஜா, பாபிஸ் டியோர்ஸ் ஆகியோரெல்லாம் இதில் கலந்து கொண்டார்கள். இந்த விழாவில் மலேசியா காவல்துறை அரசியல் பேசக்கூடாது என்ற விதியை விதித்திருந்தது. ஆனாலும் கூட விஜய் பேசுகையில், வாழ்க்கையில் முன்னேற நண்பர்களை விட வலுவான எதிரிகள் தான் வேண்டுமென்றும், சும்மா வருவோர்கள் போவோர்கள் எல்லாம் எதிர்க்க முடியாது, ஒரு வலுவானதை மட்டுமே நான் எதிர்க்கும் போதுதான் ஜெயிக்கிற அளவுக்கு வலு நமக்கு கண்டிப்பாக வரும் என்று விஜய் அவர்கள் ஒரு தனியா வருவாரா அணியா வருவாரா என்ற அடிக்கடி கேட்கிறார்கள். நான் எப்போதுமே தனியாகத்தான் வந்தோம், 33 ஆண்டுகளாகவே உங்களோடு தான் இருந்திருக்கிறேன், எனவேதான் ஒரு மிகப்பெரிய அணிதானே, இப்போது கூட வெளிப்படையாகவே எதுவும் சொல்ல மாட்டேன் என்கிறார் என்ற கேள்வியும் எழலாமாம். அதாவது சஸ்பென்ஸாகவே என்று ஒன்று இருந்தால்தானே கிக் இருக்கும். இதையெல்லாம் ஒரு கைதலுக்காக சொல்லவில்லை, நான் மக்களுக்காக பேசுகிறேன், செய்வது மட்டுமே சொல்ல வேண்டும் என்று கூறியுள்ளார் விஜய் அவர்கள். விஜயன் இந்த பேச்சுதான் பல்வேறு வேதங்கள் எல்லாம் அரசியல் வட்டாரத்திலே தொடங்கி இருக்கிறதா. இதன் மூலமாகத்தான் வருகின்ற தமிழகத்தில் நிலவக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவைக்கா தலைமையில் கண்டிப்பாக ஒரு மெகா கூட்டணி உருவாகும் என்று விஜய் அவர்கள் பேசியிருப்பதாக பார்க்கப்படுகிறதாம். ஏற்கனவே ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரின் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில்தான் செங்கோட்டையன் இதற்கு ஒப்புக்கொண்டதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதாம். அதாவது செங்கோட்டையன் அடுத்த கட்ட நகர்வு என்னவென்றால், கண்டிப்பாக தாவைக்காவில் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகியோரை இணைக்கும் பட்சத்தில் தான் அவருடைய வேலைகள் எல்லாம் இருப்பதாக அரசியல் வியூகமெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இந்த கட்சிகள் தாவைக்கா தலைமையில் போட்டியிட அதிக வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறதாம். இன்னொரு பக்கம் இஸ்லாமிய கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற விஜய் விரும்புவதாகவும் சொல்லப்படுகிறதாம். அதற்காக கூட பல்வேறு பேச்சுவார்த்தையெல்லாம் செங்கோட்டையன் மற்றும் ஜான் ஆரோக்கியசாமி ஆகியோர் மேற்கொண்டு வருவதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இதனால்தான் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தலைமையிலான ஒரு வலுவான 3வது அணி அமையலாம் என்று தமிழகத்தில் கருதப்படுகிறதாம். அந்த வலுவான 3வது அணி அமையும் பட்சத்தில் ஒவ்வொரு தொகுதியிலும் வெற்றி தோல்வியை கண்டிப்பாக 100 அல்லது 200 வாக்குகள் கூட தீர்மானிக்கும் சூழல் உருவாகும். இதனால்தான் தமிழக அரசியல் மீண்டும் 2016 சட்டப்பேரவை தேர்தலுக்கு போலவே களம் காணும் என்பது சூழல் கண்டிப்பாக பார்க்கப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.